விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மதிமுக பிரமுகர் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருவதால் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சிவகாசியை அடுத்த ஐயனார் காலனியில் இருவேறு சமூகத்தினரிடையே முன்பகை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த மதிமுக பிரமுகர் கோவிந்தராஜ் 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். கோவிந்தராஜை கொலை செய்தவர்களை கைது செய்ய கோரி சித்திராஜபுரத்தில் கடையடைப்பு நடைபெற்றது. ஏராளமானோர் கருப்பு பேட்ஜ் அணிந்து கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிலர் வீடுகளை அடித்து நொறுக்கியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து கலவரம் ஏற்படாமல் இருக்க போலீசார் தடியடி நடத்தினர். அசம்பாவிதத்தை தடுக்க அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட மதிமுக பிரமுகரின் குடும்பத்திற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சென்று ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ அரசு மீதும் காவல்துறை மீதும் மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார். நம்பிக்கை வர வேண்டுமானால் அந்த நடவடிக்கை கடுமையான நடவடிக்கையாக இருக்க வேண்டும்.